गगन ललिताक्षी विशाखान्विदां च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी श्रीराधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्णा डियर डिवोटीஸ் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாரும் இஸ்கான் மேங்களூர் சார்பில் வருக வருகவென்று வரவேற்கிறேன். ஹரே கிருஷ்ணா. உங்கள் எல்லாரும் ஏதோ கிளாஸில் வேறு ஏதோ கிளாஸில் கண்டிப்பாக பார்த்த மாதிரி இருக்குது. மீனா மாதாஜி, ராஜலக்ஷ்மி மாதாஜி தான் தெரியும். விக்னேஷ் பாபு பிரபுவும் வேறு ஏதோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கல பிரபு, தெரில. ஹரே கிருஷ்ணா. எஸ். ஸோ வெர்ஸ் நம்பர் 1ல் 2ல் என்ன பார்த்தேன்? இப்போ வந்து என்ன சொல்றது? யாரெல்லாம் ஆச்சாரியர்களாக முடியும், யாரெல்லாம் சிஷ்யர்களுக்கு இனிஷியேஷன் கொடுக்க முடியும், சிஷ்யரை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் வர்ஸ் இல்லையா? அதான் நெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கிடைக்கும். இது பண்ணுங்கோ, இது பண்ணாதீங்கோ அப்படின்னு கிடைக்கும். அதனால் ஆனால் இது நெக்டர், சும்மா கிடைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. அப்படி அமிர்தம். யார் கொடுத்துருக்கா? ஸ்ரீல ரூப கோஸ்வாமி. நம்ம எல்லாருமே ரூபானுகான்னு பேர் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய இந்த பரம்பரையில் சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கோஸ்வாமிகளோட பரம்பரையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 6 கோஸ்வாமிகள் தெரியுமா யாருக்காவது? ஹரே கிருஷ்ணா. ஒரு பாட்டு வருமே, ஸ்ரீரூப சனாதன பட்ட ரகுநாதா. ஹரே கிருஷ்ணா. தெரியும் தெரியும் சொல்லுங்க. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. ஸ்ரீரூப சனாதன பட்ட. பட்ட யாருங்க? கோபால பட்டர். பட்ட ரகுநாத தாச ரகுநாத பட்ட கோபால பட்ட ரகுநாத தாச ரகுநாத பட்ட. ஸோ அதை வந்து நம்ம பட்ட ஜுகன்னு சொல்லுவோம். ஜுகனா என்ன? 2, கோபால பட்ட ரகுநாத பட்ட. ஸோ சனாதன ரூப கோபால பட்ட, தென் ஜீவ கோபால தாச, ரகுநாத தாச அண்ட் ரகுநாத பட்ட. ஓகேயா? ஷட் கோஸ்வாமிகள், 6 கோஸ்வாமிகள். அந்த 6 கோஸ்வாமியில் நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல கிரேட் வந்து ஸ்ரீலா ரூப கோஸ்வாமி தான். அவர் தான் நமக்கு நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன், அதெல்லாம் அவர் தான் நமக்கு கொடுத்துருக்கார். ஸோ நம்ம வந்து அவருடைய பரம்பரையை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு பேர் வந்து ரூபானுகா. அனுகான என்ன? ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ரூபானுகானா ரூப கோஸ்வாமியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேயா? நம்ம ஃபர்ஸ்ட் வர்ஸ் என்ன சொல்கிறது? எந்தெந்த புலன்களை எல்லாம் அடக்கினால் எப்படி கோஸ்வாமியாக ஆக முடியும்? கோஸ்வாமி, கோதாசா. கோஸ்வாமிங்கிறவ யாரு? புலன்களை அடக்கி புலன்களுக்கு சுவாமியாக இருக்கிறவா. அப்போனா புலன்கள் அவளுக்கு கீழே தாசனாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது நம்மளாம் எப்படின்னாலாம் இன்ஃபேக்ட் எப்படின்னாக்கா கண்டிப்பாக புலன்களுக்கு அடிமை. புலன்களுக்கு தாச. கோஸ்வாமி கிடையாது. கோஸ்வாமிங்கிறவா புலன்களை அடக்கி புலன்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவா. கோதாசருங்கிறவா வந்து புலன்களுக்கு அடிமைப்பட்டவா. ஸோ 90% நம்ம எல்லாரும் புலன்களுக்கு அடிமையாக இருக்கிறதுனால நம்ம வந்து தாசா. ஓகேயா? ஸோ என்னது புலன்களை அடக்கினவா? வாச்சோ வேகம், மனசக குரோத வேகம், ஜிஹ்வா வேகம், உதர வேகம், உபஸ்த வேகம். இந்த 6 வாச்சோ வேகம், மனச குரோத, ஜிஹ்வா வேகம், உதர உபஸ்த வேகம், ஏதான் வேகான் விஷகேத்த தீரக சர்வோபிமான் பிருத்திவிம் ச சிஷ்யாத்.
அது என்ன சொல்றது, இந்த 6 புலன்களையும் நன்றாக அடக்கி அதுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவா தான் என்ன பண்ண முடியும், டிசைப்பிள் சிஷ்யர்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். மற்றவாள்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவளோட சென்சஸே அடக்கத்தில் இல்லைன்னா அவள் எப்படி அடுத்தவாளோட சென்சஸ் அடக்குவாள்? ஸோ இது ஃபர்ஸ்ட் வெர்ஸ். செகண்ட் வெர்ஸ் என்ன, பக்தி வினஷ்யத்தி கொடுக்கறது. மூணாவது வெர்ஸ் வந்து பக்தி பிரசித்தியத்தி கொடுக்கறது. பக்தியை வளர்க்கக்கூடிய 6 விதமான செயல்கள் என்ன. ரெண்டாவது வெர்ஸ் பக்தியை அழிக்கக்கூடிய 6 பக்தியை அழிக்கக்கூடிய 6 விதமான விஷயங்களை ரெண்டாவது வருஷம் சொல்றது. யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. அத்தியாகார, பிரயாசஸ்ட, பிரஜல்ப, நியம ஆக்ரக, நியம அக்ரக. அத்தியாகார பிரயாசஸ்ட பிரஜல்போ நியம ஆக்ரக ஜனசங்கஸ்ய லௌல்யம் ச ஷட்பிர் பக்திர் வினஷ்யதி. பக்தியை இந்த 6 நாசம் பண்ணும். என்னது? அத்திய ஆகார. ஆகாரம்னா சாப்பிட்றது மட்டும் கிடையாது, சேர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தம். ஐ மீன் தேவைக்கு அதிகமான சாமான்களையும் சரி, என்ன சொல்லுவோம், சொத்துக்களையும் சரி, ஆசைகளையும் சரி, எண்ணங்களையும் சரி. ஸோ எதுவுமே தேவைக்கு அளவுக்கு அதிகமாக மிஞ்சினால் அமிர்தமும் விஷமாகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அத்தியாகார சேர்த்து வைக்கக்கூடியவா. ஒரே நிமிஷம் இருக்கும், என்னோட அந்த பக்தி வைபவ் கிளாஸில் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஒரு செகண்ட். ஓகே, சாரி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் வந்து நிறைய சேர்த்து வைக்கிறது அத்தியாகார. பிரயாசஸ்ட அளவுக்கு மீறி உழைக்கிறது. சில பேர்லாம் இருக்கா 3 ஷிஃப்ட் வேலை பண்ணுறவா பார்த்துருக்கேன் நான். 3 8 24 அவன் எப்போ தூங்குவான்? ஒரு ஷிஃப்டில் நைட்டு வாட்ச்மேன் அவளுக்கு. ஸோ அந்த நைட்டில் தூங்கிப்பாவா 3 ஷிஃப்ட்டு. பிரயாசஸ்ட அவளுக்கு. எனக்கு சில பிரபதர் என்ன சொல்கிறார், நமக்கு வந்து இந்த என்ன வேணும், வயசாக ஆக 2 ரொட்டி சாப்பிட்றதே கஷ்டம், அதை விட்டுட்டு அதுக்கு போய் கழுத மாதிரி உழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த லெவல் 1 கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பேன். ஒரு பெரிய பொதி ஒரு வண்டியில் கழுதை இழுத்துன்னு போகும், பெரிய ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே அடுக்கி வச்சுருப்பா. அந்த மாதிரி நம்ம வந்து வேலை பண்ணுறோம் புலன்களுக்கு இல்லையா? அந்த எதுக்காக புலன்களுக்குங்கிறோன்னா, சாப்பிட்றதும் சேர்த்து வைக்கிறதுன்னா என்ன, நிறைய சில பேர் சொல்லுவா, அப்படி நாங்கள்லாம் வருஷத்தில் ஒரு வாட்டி கூட போட்டுன்ற ட்ரெஸ்ஸை திருப்பி போட்டுக்க மாட்டோம்பா. அது புலன்களுக்கு அடி பண்ணுறதுன்னு தானே அர்த்தம். புலன் என்ன சொல்கிறது, வாங்கி குமிச்சுட்டே போங்கிறது, அதுக்கு அடிமையாகிறோம் நம்ம. ஸோ அத்தியாகார பிரயாசஸ்ட பிரஜல்போ. கிருஷ்ணரை தவிர வேறு என்ன பேசினாலும் அதுக்கு பேர் பிரஜல்பா. கிருஷ்ணரை பற்றி மட்டும்தான் பேசணும், அதுதான் பேசணுங்கிறது. மற்ற எல்லாம் பிரஜல்பா, வேண்டாத விஷயங்கள், வம்புன்னு பேர் மற்றதுக்கெல்லாம். 10.9 கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, மச்சித்தாமத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்தஸ்ய மாம் நித்யாம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. என்னுடைய பக்தர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துட்டா அப்படியே கிருஷ்ணரோட கதையை பேசுறதுலையே ரமந்திச்ச, தன்னைத்தானே மறந்துடுவா. அதுதான் பேசுறது. ஐ மீன் அது மட்டும்தான் பேசலாம், மற்ற எல்லாம் பிரஜல்பான்னு பேர் அதுக்கு. ஸோ அத்தியாகார பிரயாசஸ்ட பிரஜல்பா. நியம ஆக்ரக, நியம அக்ரக. ஓவரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது அது நியம ஆக்ரக. நியம அக்ரக ஃபாலோ பண்ண வேண்டிய ரெகுலேஷனை பண்ணாதது. 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாதது ஆக்ரக. ஐ மீன் பூரை வந்தால் நான் போகமாட்டேன், காக்கா கத்தினா போகமாட்டேன், பள்ளி பேசினா போகமாட்டேன். நிறைய பேர் நான் சொல்கிறதை கேள்விப்பட்டிருக்கேன். அனாவசியமாக வேண்டாத ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவா. ஓகேயா? ஹரே கிருஷ்ணா. ஓ, இன்னைக்கே பண்ணுறாளா? லைவை வேறு நிறுத்திடுறான் அந்த கிளாஸ்லலாம். லைவ் இருந்தாலும் பண்ணலாம், லைவே காணும். இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஓகே, வேறு வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல். நியம ஆக்ரக. அப்புறம் நியமாகிரக பிரஜல்போ நியம ஜனசங்கசிய லௌல்யம் ச. ஜனசங்கசிய பக்தர்களை தவிர மற்ற எல்லா சங்கம் ஜனங்களோடு இருக்கே
அதெல்லாம் வேண்டாத சங்கம். பக்தர்கள் அசத் சங்கம், அது சத் சங்கம் மட்டும்தான் வச்சுக்கணும். அப்புறம் லவ்லியம் லவ்லியம்னா என்ன? இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல என்னத்தை பார்த்தாலும் எனக்கு அது கிடைக்காதா, நான் எப்போ அதை அனுபவிப்பேன், நான் எனக்கு எப்போ நான் அதை பெறுவேன் அப்படின்னு நினச்சி பார்க்கறது லவ்லியம். ஓகேயா? ஸோ இந்த ஆறும், எந்த ஆறும்? அத்தியாகாரம், அதிகமாக பிரயாசிச்ச, பிரஜல்போ பகவானை பற்றி இல்லாமல் பேசுறது, நியமாகிரக ஜனசங்கஸ்ய வேண்டாதவாளோட சகவாசம், லவ்லியம் மெட்டீரியல் வேர்ல்டில் ஒரு பிரிக்க முடியாத இணைப்பு, பக்திர் வினஷ்யத்தி. ஓகேயா? ஸோ இன்னைக்கு பக்தி பிரசித்தியத்தி, பக்தியை வர்த்தனம் பண்ணக்கூடிய 6 விஷயங்கள் என்னெல்லாம்? உற்சாகம் வேணும் நமக்கு பக்தியில். உற்சாகம் சொல்லுவோம் இல்லையா, அது தமிழ்ல தான் சொல்லுவோம். ஸோ உற்சாகம் இங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் வேணும் பக்தியில். அப்புறம் வந்து நிச்சயாத், டிட்டர்மினேஷன் வேணும். தைரியாத், பொறுமை வேணும் பக்தியில். தத்தத் கர்ம பிரவர்த்தனாத், ஆச்சாரியர்களுடைய அடிகளை நம்ம பின்பற்ற வேண்டும். பக்தர்கள் என்ன செய்கிறாளோ அதைத்தான் நம்ம செய்யணும். சங்கத்தியாக, வேண்டாத அசங்கத்தை விட்டுவிட வேண்டும். போன வருஷத்தில் சொன்னால் சத்சங்கத்தில் சேர்ந்துக்கோன்னு, இங்கே சங்கத்தியாக சொல்கிறா, அசங்கத்தை விட்டுவிடு. அண்ட் சத்தோவிரத்தனா நம்மளுடைய நமக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள் வந்து போயிருப்பா இல்லையா, அவளோட அடிச்சுவர்களை பின்பற்றுவது. ஓகேயா? சத்தோவிரத்த, சத்துனா நல்ல, விருத்தேனா அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியது. ஸோ ஆச்சாரியர்களோட அடிச்சுவடுகள்லாம் ரொம்பவே வேண்டக்கூடிய ஒரு அடிச்சுவடுகள், அதை விட்டுறக்கூடாது நம்ம. அவளோட பாதத்தை அப்படியே கட்டியாக பிடிச்சுன்னா அவள் நடந்து போவா கோலோகத்துக்கு, அவள் பின்னாடியே நம்ம போயிடலாம். ஓகேயா? ஸோ என்னெல்லாம்? உற்சாக, நிச்சயா, தைரியாத், தத்தத் கர்ம பிரவர்த்தனாத், சங்கத்தியாக, சத்தோவிருத்த, ஷட்பிர் பக்திர் பிரணசியத்தி, பிரசித்தியத்தி, நம்மளை வந்து பக்தியில் முன்னேறதுக்கு நமக்கு வழி கொடுக்கும் இந்த 6. ஓகேயா? புரிஞ்சுதா? யார் படிக்கிறேன் புரிஞ்சுதா? கொஞ்சமாவது இதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு படித்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். யார் படிக்க போகிறேன்? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரு ரிக்வெஸ்ட் மாதாஜி, மாதாஜி இதெல்லாம் முடிச்சாச்சு மாதாஜி, இந்த பக்தி தொண்டுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் மாதாஜி. மாதாஜி வந்து எனக்கு 3வது ஸ்லோகத்திலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்கா. அப்படியா மாதாஜி? ஓகே மாதாஜி. அப்ப வேற அதுல யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. இல்ல நீங்க 36வது பேஜ் வரைக்கும் 36வது பேஜ் வந்து படிக்கணும் மாதாஜி. மாதாஜி சரி 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 பிரபு. பக்தி தொண்டு தெய்வீக அந்த இது. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. இது 3வது வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு போட்டிருந்ததுனால நான் எடுத்துட்டேன். 36 பிரபு? 36. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க, இதுல இருந்தா பக்தி தொண்டு செய்யல. இது தொண்டு இதான், இதெல்லாம் மேலும் பக்தி தொண்டு 2வது பேர் கீழே இருக்கு, அது மேல ஸ்க்ரால் பண்ணணும். யார் படிக்கிறேன்? மேலும் பக்தி தொண்டுல இருந்து பக்தி தொண்டு தெய்வீக செயல். படிங்க பிரபுஜி, படிங்க பிரபுஜி, படிங்க மாதாஜி, படிங்க. பக்தி தொண்டு தெய்வீக செயலாகும். பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் ஏற்படும் களங்கத்திற்கு தெய்வீக நிலையில் இடமில்லை. இது விஸ்வாஸ்த தத்துவம், தூய்மையான ஸ்தவ குணம் எனப்படுகிறது. அதாவது இது ரஜ தமோ குணங்களின் களங்கத்தில் இருந்து விடுபட்ட தூய நிலையாகும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து நீராடி மங்கள ஆரத்தி என்னும் அதிகாலை வழிபட்டல், கலந்து கொள்ளுமாறு ஸ்ரீமத் பாகவதம் படித்தல், கீர்த்தனம் செய்தல் முதலியவற்றில் ஈடுமாறும். மற்றவர்களுக்கெல்லாம் மாதாஜி படிக்கிறது எங்கேருந்துன்னு புரியறதா? மாதாஜி வேற மாதிரி இருக்கு மாதாஜி. மாதாஜி வேற படிச்சிருக்காங்க, வேற படிச்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்தா நான் இதை மார்க் பண்ணியிருந்தேன் மாதாஜி. மாதாஜி மேலும் பக்தி தொண்டில் வெற்றிடுவதற்கு ஒரு விரும்பத்தகாத மனிதர்கள் அதுல இருந்து படிக்கணும் மாதாஜி. 36வது பேஜ். இது 36 தானே பிரபு? அதான் கரெக்ட் கரெக்ட், ஸ்கிரீன்ல இருக்கிறது கரெக்டா இருக்கு. மேலும் பக்தி இதுல இருந்தா படிக்கணுமா? ஓகே, அதுல இருந்தா மாதாஜி. அதான் மேலும் பக்தி தொண்டில் வெற்றி அடைவதற்கு அதுல இருந்து. ஆமாங்க மாதாஜி, படிங்க. அதுல இருந்தா நான் படிச்சேன்னு நினைக்கிறேன் மாதாஜி. ஆமா இல்லையோ? இல்லை மாதாஜி, வேற. சரி, நீங்க படிங்க பிரபுஜி. அப்போ ஹரே கிருஷ்ண மாதாஜி.
மேலும் பக்தி பக்தி தொண்டில் வெற்றி பக்தி அடைவதற்கு ஒருவன் படிங்க. பக்தி தொண்டில் வெற்றி அடைவதற்கு ஒருவன் விரும்பத்தகாத மனிதர்களின் சங்கத்தை கைவிட வேண்டும். இது கருமிகள், ஞானிகள், யோகிகள் மற்றும் பக்தர் அல்லாத பிறரையும் உள்ளடக்கியதாகும். ஒருமுறை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் இல்லற பக்தர்களில் ஒருவர் பொதுவான வைஷ்ணவ கொள்கைகளை பற்றியும் வைஷ்ணவரின் நித்திய கடமைகளை பற்றியும் வினவினார். அதற்கு அசத் சங்க இத்தியாக ஏஇ வைஷ்ணவ ஆசாரா, பக்தர் அல்லாத நபர்களின் சங்கத்தை கைவிடுபடுபவரை வைஷ்ணவர் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உடனடியாக விடை கூறினார். ஆகவே ஸ்ரீல நரேந்திர தாசா தாகூர் பின்வருமாறு பரிந்துரை செய்கிறார். தத்தோ தர்த்தேரா சரணா ஷேவி பக்த சேனா வாசா, தூய பக்தர்களின் சங்கத்தில் வாழ வேண்டும். மேலும் முந்தைய ஆச்சாரிகளான ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சைத்தன்ய கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவா கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி, ஸ்ரீ கோபால பட்டர் கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத பட்டர் கோஸ்வாமி ஆகிய 6 கோஸ்வாமிகளால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விதிகளையும் பின்பற்ற வேண்டும். ஒருவர் பக்தர்களின் சங்கத்தில் வாழ்ந்தால் அவருக்கு பக்தர் அல்லாதவர்களுடன் சங்கம் கொள்வதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். பக்தர்களின் சங்கத்தில் வாழ்ந்து ஆன்மீக வாழ்வின் கட்டுப்பாட்டு விதிகளை பயிற்சி செய்யும் பொருட்டு மக்களை வரவேற்பதற்காகவே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் பல பிரச்சார மையங்களை திறந்து வருகிறது. தெய்வீக செயல்களை ஹரே கிருஷ்ணா. ஒரே நிமிஷம் பிரபு. ஸோ இதில் இப்போ வைஷ்ணவ ஆச்சாரா, பக்தர்கள் இல்லாதவங்களோட சங்கத்தை அசங்கத்தியாக சத்தோவிரத்த நம்ம ஆச்சாரியர்களுடைய பாதச்சுவடிகளை பின்பற்ற வேண்டும். பக்தர்கள் இல்லாதவர் பக்கத்துலேயே போகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சைத்தன்ய சரிதாமிரத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, எய் வைஷ்ணவ ஆச்சாரா அசத் சங்கத்தியாக ஏகி வைஷ்ணவ ஆச்சாரா. நம்ம இந்த வைஷ்ணவ ஆச்சாரிய எட்டிகேட் பற்றி படிக்கிறோம் இல்லையா, சதாச்சார் கிளாஸஸ் எல்லாம், அதெல்லாம் என்ன சொல்லுவா, பக்தர்கள் இல்லாதவா பக்கத்தில் வந்துடாது எங்கோம்பா. ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வைஷ்ணவாவில் தான் அவளோட சங்கத்தில் இருக்கணும், அவளுக்கு தொண்டு பண்ணணும். அவள் நமக்கு கொடுக்குற அந்த ஆர்டர் ஏதாவது கொடுத்தானா அதை நம்ம அப்படியே பின்பற்றணும். அதனால தானே நம்ம ஷீல பிரபுபாத் பக்தி சிந்தாந்த சரஸ்வதி அவருக்கு 70 வயசில் சொன்னார், இல்லை நீ போ பாশ্চাத்திய தேசத்துக்கு அப்படின்னோடனே மாட்டே சொன்னாரா? இல்லை. உடனே அதுவும் அவருக்கு போகிறதுக்கு விசா பாஸ்போர்ட்டா பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அவர் எத்தனை சக்கர் ஸ்டேட் பேங்க்குக்கும் இதுக்கும் அப்படி அலைஞ்சி பாஸ்போர்ட்டை வாங்கி டிக்கெட் இல்லாமல் வாங்கிறதுக்கு பைசா இல்லாமல் கார்கோ ஷிப்பில் எல்லாம் எதுக்காக பண்ணினார்? ஆச்சாரியர் கொடுத்த உத்தரவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதுதான் பக்தர்கள் இல்லாதவளோட சங்கத்தில் போகாமல் பக்தர்களோட சங்கத்தில் இருந்துட்டு ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆணைகளை எல்லாம் அப்படியே பின்பற்றி அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ அது தவிர என்ன கொடுத்துருக்கு? 6 கோஸ்வாமிகளோடு பெயர் கொடுத்துருக்கு. ஏன்னா ஹரே கிருஷ்ணா. படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு சின்ன டவுட் மாதாஜி. சொல்லுங்க பிரபு. இந்த பக்தர் அல்லாத சங்கத்துல சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்கள நம்ம இது கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரது? நம்ம சேராம எப்படி அவங்கள கொண்டு வர முடியும்? அவங்களோட நம்ம பேசி நமக்கு இதுக்கு வாங்கன்னு சொல்லணும்ல, அது எப்படி சொல்லி கொண்டு வர? கரெக்ட். ரொம்ப அழகான கொஸ்டின். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார்?
யாரே தேக்கே தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷா அப்படின்னு என்ன பார்க்குறவா எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்லுங்க. நம்ம வந்து எதுக்காக ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம் இஸ்கானில்? யாரை பார்த்தாலும் அவளுக்கு கிருஷ்ணரோட பேரை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு ஸோ கிடைக்கும். பக்தர்கள் இல்லாட்டியும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, போறவா வருவானாலும் சரி, அவளுக்கு நம்ம கிருஷ்ண உபதேசம் சொல்லணும். ஆனால் அவளோட சங்கத்தில் வரக்கூடாதுங்கிறது சொல்றதுக்கு என்னன்னாக்கா, அவகிட்ட உள்ள குணங்களை நம்ம கிரகிச்சிக்க கூடாது. உள்டாவா என்ன பண்ணணும், நம்ம கிட்ட உள்ள குணங்களை அவ கிரகிச்சுக்கிற மாதிரி நடந்துக்கணும். புரிஞ்சுதா பிரபு? அதுக்காக அவ வந்து இப்படி வந்தா மூஞ்சி இப்படி திருப்பின்னு போங்கன்னு சொல்லலை. அவளுக்கும் கிருஷ்ண உபதேசம் கொடுங்கோ, ஆனால் அவளுடைய குணங்களை கிரகிச்சிக்காதேங்கோ. இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் வந்து எந்த கலரில் போடுறோமோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு வரோம் இல்லையா? நம்ம மனசும் அந்த மாதிரி தான். நம்ம மனசை வாங்கிட்ட கொடுத்துடக்கூடாது. நம்ம மனசு திருடமாக இருக்கணும். அது என்ன, இந்த திருடமாக இருக்கணும்னு என்ன நம்பிக்கை. நம்ம ஈஸ்வரன ஸ்ரத்தா சாது சங்கா பஜன கிரியா அனர்த்த நிவர்த்தி நிஷ்டா, அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு கிருஷ்ண பாவனாமிரத்த இயக்கத்தில் இருக்கணும். அது இருந்ததுன்னா நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவள் பக்தர்கள் இல்லாட்டியும் நம்மளை பார்த்து பக்தர் ஆகணும்னு தெரிஞ்சுப்பாளே ஒழிய, அவளை பார்த்து பரவாயில்ல என்ன கிருஷ்ணா யாரை வேணால் கும்பிடலாம், தேவி தேவதாவையும் கும்பிடலாம், ஒரு நாள் தானே வெளியில் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவளை பக்கமாக நம்ம இப்போ போயிடக்கூடாது. அதுதான் சங்கத்தை சொல்கிறா. ஓகேயா பிரபு? புரிஞ்சுதா? புரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து அவ கூட இருக்கும்போது தாமரை இலையில தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். பக்தர்கள் கூட இருக்கும்போது அந்த பஞ்சு கலரை தன்னோட எந்த கலரில் இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி வைஷ்ணவ அவங்ககிட்ட உள்ள எல்லா குணத்தையும் அப்சர்வ் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். பக்தர்கள் இல்லாதது அவளோட சங்கத்தில் இருக்கும்போது தாமரை இலையில் தண்ணி மாதிரி அப்படியே நகழ்ந்து வந்துடணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுக்காக அவள்லாம் பார்த்தா டூ விட்டுட்டு கட்டி பண்ணிட்டு திரும்பி போங்கன்னு சொல்லலை. கரெக்ட். ரொம்ப அழகான டவுட் பிரபு. நம்ம ஆற்றுலேயே பாருங்க, எங்கள் ஆற்றுலையே எங்கே வேணால் பாருங்க, ஒருத்தர் இருப்பா பக்தியில் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸில், மற்றவாள்லாம் இருக்க மாட்டா. ஸோ அவளும் பக்தா தானே. அதுக்காக நான் ஆற்றுல வந்து முக்காடு போட்டுட்டு உன்னை நான் மூஞ்சியை நான் பார்க்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேன், உங்களோட உட்காந்து பிரசாதம் ஆனர் பண்ண மாட்டேன், அது கிடையாது. நம்ம ரொம்ப ஒரு அழகான வரிசை, நீங்கள் தெரியாது நான் எடுப்பேன்னா மாதாஜி எடுப்பாளான்னு இதுலேயே வருது. 3 விதமான அதிகாரிகள் இருக்கா பக்தியில், கனிஷ்ட, மத்தியம, உத்தம அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே கனிஷ்டா தான். கனிஷ்டனா யாரு? நமக்கு பகவான்கிட்ட நிறைய நம்பிக்கை உண்டு, கோவிலுக்கு போவோம், பகவானை கும்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வைஷ்ணவா கிட்ட அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இது கிடையாது, ஏன்னா ஸ்ரத்தை கிடையாது. வைஷ்ணவா ஓகே, அவளை பார்த்தா ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம், தண்டவத்து பிரணாமம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நமக்கு வந்து அந்த வைஷ்ணவாளோட குணங்களை நமக்கு கிரகிச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவளை பரமஹம்சா. ஹம்சன்னா என்ன? ஹம்சப்பறவை வந்து பாலை எடுத்துன்னு தண்ணியை விட்டுரும். அந்த மாதிரி அவள்லாம் யார்? உத்தம அதிகாரிகள்லாம் சுனீச்சைவ ஸ்வபாக்கேச்ச, அவள்லாம் நாயை சாப்பிட்றவாளை கூட ஈக்குவலாக பார்ப்பா. பண்டிதா சமதர்ஷினா, அவள் உத்தமா. அவள் வந்து வித்யா வினய சம்பன்னே பிராமணே ஹவி ஹஸ்தினி, பிராமணர்கள் ஹவி அண்ட் ஹஸ்தினி, பசு அண்ட் யானை, சுனீச்சைவ நாய், ஸ்வாப்பாக்க அந்த டாகை சாப்பிட்றவா, எல்லாரும் ஈக்குவலாக பார்ப்பா உத்தம அதிகாரிகள். ஏன்னாக்கா அவளுக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை உண்டு வைஷ்ணவர்கள் மேலே. வைஷ்ணவர்களுக்கு எதிராக நடந்துக்கவே மாட்டாள். நமக்கு அப்படி நம்பிக்கை இல்லாததுனால, நம்ம கனிஷ்ட அதிகாரிகள்ங்கிறதுனால, இப்போ தான் பக்தியில் கால் எடுத்து வச்சுருக்கோங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 3 விதமான நடத்தை சொல்லியிருக்கு. என்ன அது வந்து பிரேம மைத்ரி கருணா முதித்தா அப்படின்னு சொல்லுவா. பிரேமனா என்ன? பிரேமைங்கிறது வந்து அன்பு. அன்பு வந்து நம்ம யாருக்கு காட்டணும்? ஈஸ்வர தத நிஷேஷு பாலிசேஷு விசத்சுச்ச பிரேம மைத்ரி கருணா முதித்தா யக கரோதி ச மத்தியமா. ஸோ மத்தியம அதிகாரிகள் என்ன பண்ணுவானாக்க, ஈஸ்வர ஒன்று பகவான், தத்ததினேஷு நம்மளை மாதிரி நம்மளோட ஈக்குவலாக இருக்கிறவா, பாலிசேஷு நமக்கு கீழே இருக்கிறவா, விஷத்சுச்ச அப்பா என்னத்தை சொன்னாலும் மண்டையில் ஏறாது அப்படிங்கிறவா. இந்த 4 பேர் விதமாக 4 பேர்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும்? ஈஸ்வரர்கிட்ட
பிரேம. தத் தினேஷு கிட்ட மைத்ரி ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் பாலிஷேஷு கிட்ட கருணா. அண்ட் விஷத்சு சொல்றதெல்லாம் மண்டேரில் ஏறாதவாகிட்ட எப்படி இருக்கணுமா? முதித்தா. அவளை நெக்லெக்ட் பண்ணிடணும். போய் அவகிட்ட போய் விழக்கூடாது. அதுதான் அசங்கம். நம்ம ட்ரை பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம். அவள் சொல்லின்னு வந்தானாக்கா அவளுக்கு நம்மளுடைய குணங்களை கொடுக்கலாம். அவள் அப்படி சொல்லிகிட்டே வர மாட்டாஸ். என்னத்தை சொன்னாலும் மண்டையில் ஏறலைன்னா அவள் பின்னாடியே போகாதுங்க. அவளை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுங்கோங்கிறா முதித்தா. புரிஞ்சுதா? ஸோ 4 விதமான மக்கள் கூட 4 விதமான நடவடிக்கைகள் நமக்கு இருக்கணும். ஈஸ்வர பிரேம. தத்ததினேஷுனா நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவா. அவகிட்ட மைத்ரி. கொஞ்சம் கிருஷ்ணா கான்ஷியஸில் நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு குழந்த மாதிரி வர பற்றியெல்லாம் பாலிசேஷு. அவளுக்கு முன்னாடி நம்ம ஒரு 40-50% போயிடுவோம். அவள் இப்போ தான் ஒரு 5-10% வரத்துக்கு ட்ரை பண்ணுறா. அவகிட்ட கருணா, கம்பேஷன் காட்டணும். வரையிலா, நான் உங்களுக்கு கோவில் கூட்டின்னு போகிறேன், மங்களாரத்துக்கு நான் போயின்னு இருக்கேன், இன்றைக்கி அந்த மாதாஜி ஆத்தில் கிளாஸ் இருக்குது, நீங்களும் வரையிலா, பிரசாதம் கிடைக்குமாங்க அப்படின்னு அவகிட்ட ஒரு கருணையை காட்டணும். இதெல்லாம் காட்டினதுக்கப்புறமும் ஒன்றும் புரியாதவாகிட்ட நெக்லெக்ட் பண்ணிடணும். ஓகேயா பிரபு? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தெய்வீக செயல்களை பக்தி தொண்டு எனப்படுகின்றன. தெய்வீக நிலையில் பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் ஏற்படும் கலங்கத்திற்கு இடமில்லை. இது விசுத்தா சத்வம். சத்துவகுணா விசுத்த சத்வா. 3 குணங்கள் இருக்கு இல்லையா? சத்துவகுணத்துக்கு மேல உள்ளது விசுத்த சத்துவம் என்று கூறப்படுகிறது. அதாவது ரஜோ தமோ குணங்களின் கலங்கற்ற தூய நிலை என்பதுதான் பொருளாகும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து நீராடி மங்கள ஆர்த்தி எனும் அதிகாலை வழிபாட்டில் கலந்து கொள்ளுமாறும், ஸ்ரீமத் பாகவதம் படித்தால், கீர்த்தனம் செய்தால் முதலிய சேவைகளில் ஈடுபடுமாறும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறாக ஒரு நாளின் 24 மணி நேரமும் இடையறாத பக்தி தொண்டியில் ஈடுபட வியலும். இதுவே சத்தோ விருத்தி. அதாவது ஒரு நாளின் 24 மணி நேரத்தையும் பக்தி தொண்டியில் மிகவும் திறம்பட நிரம்பிய முந்தைய ஆச்சாரர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் தேங்க்யூ பிரபு. ஒரே நிமிஷம். அதான் சத்தோவிருத்திங்கிறது நம்பிக்கையோட ஆச்சாரியர்களினுடைய அடிசுவடுகளை பின்பற்ற வேண்டும். அதுதான் சத்தோவிருத்தி. ஆனால் நம்ம கிருஷ்ணா கான்ஷியத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கே டைம்? நம்ம கத்தால தமிழில் பாருங்க, 3 மணிக்கு சாண்டிங் ஆரம்பிச்சுடுறா, 3லேருந்து 4:30. அப்புறம் 4:30 மணிக்கு அப்புறத்துலேருந்து மங்களாரத்தி அட்டன் பண்ணுவோம். மங்களாரத்தி முடியறதோ இல்லையோ தமிழில் ஷார்ட் பாகவதம். இதுக்கு நடுவில் நம்மளோட சாண்டிங் வேறு இருக்குது. அப்புறம் தானேஸ்வரி மாதாஜியோட கிளாஸ் முடியறதுக்கு மணி குறைஞ்சது 8 மினிமம். அந்த நாமினிஷா பிரபுவோட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் மாதாஜி விடுவார். நாமினிஷா பிரபுவோட கிளாஸும் 9. இதுக்கு நடுவில் நமக்கு ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, வேலைக்கெல்லாம் வேறு போகணும். நம்ம எப்போ சாண்ட் பண்ணுறது? சாயங்காலம் 6:30 மணிக்கு வரோமா, 6:30லேருந்து 7:30. இன்ஃபேக்ட் இப்போ இந்த 15 நாள் கிருஷ்ணா புக் ரீடிங் சேலஞ்சுங்கிறதுனால 6:30 கூட இல்லை, 5:30க்கே கிளாஸ் ஆரம்பிச்சுடுறது. 5:30லேருந்து 6:30, 7லேருந்து 8, 8லேருந்து 9:30. இதுக்கு நடுவில் அந்த கிளாஸ் முடிய போகிறது 9:30 பக்தி வைபவ். இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறது 9 மணிக்கே. இப்படி நம்ம இருக்கோம். நமக்கு எங்கே டைமு? ஸோ கிருஷ்ணா கான்ஷியஸில் இருக்கிறவாளுக்கு அந்த பகவானை பற்றின பகவானை தவிர வேறு யார்கிட்ட ஹலோ ஹாய் சொல்கிறதுக்கு கூட டைமே கிடையாது இல்லையா? ஸோ அதான் சங்கத்தியாக. ஸோ நம்மெல்லாம் விட்டாச்சு, ஏற்கனவே பக்தர்கள் இல்லாதவாளோட சங்கத்தை விட்டாச்சு. இல்லை, இன்னொரு அர்த்தம் கூட ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம். பிரபு கேட்டதுலேருந்து எனக்கு அப்படியே அந்த கொஷின் மேலே அவ்வளோ ஒரு கண்டெம்ப்ளேஷன் போயின்னு இருக்கு. இன்னொன்று என்ன தெரியுமா? அசங்க நம்ம எந்த புக்கெல்லாம் பிரபுபாதர் எழுதினோட புக்கத்தோடு சங்கத்தை எடுத்துக்கணும். அசங்க மற்றவாள்லாம் எழுதியிருக்காளே, ஆச்சாரியர்கள் இல்லாமல் எழுதியிருக்காளே புக்கு, அதெல்லாம் நம்ம தொடக்கூடக்கூடாது, அதை பற்றி யோசிக்கக்கூடாது, அதெல்லாம் தியாகம் பண்ணிடணும். அசங்கத்தியாக ஏகி வைஷ்ணவ ஆச்சார. இப்போ சொன்ன பற்றியெல்லாம் கிருஷ்ணர் சொல்கிறாரே, பாகவதம் தான் நான்,
பாகவதத்துக்கும் எனக்கும் வித்தியாசமே கிடையாது. அது என்ன, கிருஷ்ணஸ்வதாம உபகத்தை தர்ம ஞான ஆதிபிகி சக கலவு நஷ்டே திருஷாமேஷோ புராணம் அர்க்கோ அதுனோ உதித்தக. என்ன அர்த்தம் அதுக்கு? அவர் என்ன சொல்றார், கிருஷ்ண ஸ்வதாமம் பகத்தை, கிருஷ்ணர் தன்னோட தாமத்துக்கு போகும்போது என்னத்தெல்லாம் கொண்டு போனாராம்? தர்ம ஞான ஆதிபிகி சக எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டார். அதனால தான் இந்த கலியுகத்தில் தர்மமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, அவர் எடுத்துன்னு போயிட்டார். அப்போ எல்லாரும் கேட்குறா, ஓ கிருஷ்ணா எல்லாத்தையும் எடுத்துன்னு நீ போறிய துவாபர எண்டில் கலியுகத்துக்கு என்ன ஆகும்? என்ன சொன்னார்? களவு நஷ்டே திருஷாமேஷா. எனக்கு தெரியும் இந்த கலியுகத்தில் உள்ளவெல்லாம் எப்போ பாரு சண்டை போட்டுன்னு மந்தா சுமந்த மத்தையோட எப்போ பாரு ஹிப்பதிர்த்தாக டிஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்க போகிறா. 1.2.10 பாகவதம் சொல்கிறது இல்லையா? பிராணால்பாயி யுகசப்ய கலவஸ்மின் யுகே ஜனாக மந்தா சுமந்த மத்தையோ மந்த பாக்யோ ஹிப்பதிர்த்தாக. கலியுகத்தில் உள்ள வாழ்க்கெல்லாம் அல்ப ஆயுசு, சண்டை போட்டுட்டே இருப்பா, புத்தியே கிடையாது அவளுக்கு, மந்த புத்தி, மந்தா சுமந்த, ஐயோ ரொம்ப ரொம்ப மந்தமானது, சுமந்த அவ ஹிப்பதிர்த்தாக, எப்போ பாரு டிஸ்ட்ரெஸ்ல இருப்பா. அப்படிப்பட்டவாளுக்காக இந்த பாகவதத்தில் நான் புராணம் இருக்கோ அதுனோ உதித்தக. எப்படி சூரியனுடைய புது கதிர்கள் இருளை மறைக்குமோ இருளை போக்குமோ அதை மாதிரி புராணம், நான் இந்த புராணத்தில் இருக்கிறேன், நான் இந்த கலியுகத்தில் உள்ள இருளை போக்குவேன், ப்ரொவைடட் நீங்கள் என்னை படித்தா தொட்டா புக்கை தொட்டு பார்த்தா. கிருஷ்ணா கான்ஷியத்துக்கு வரதுக்கு முன்னாடி பாகவத புக்கை அல்மாரியில் அப்படியே பேக்கெட்டோடு தொங்கின்னு இருந்தது, தெரியக்கூட தெரியாது பாகவதம்னா என்னன்னு. ஆனால் இப்போ பாருங்க, அதான் இதுவும் அசங்கா. என்ன? பகவத்கீதை பாகவதம் நம்ம ஆச்சாரியர்கள் எழுதின புக்கை தவிர மற்ற புக்குகளோட அசங்கம், அது பக்கத்துலேயே போயிடக்கூடாது. ஓகேயா? அது ஒரு நல்ல மீனிங் இதுக்கு. எஸ். ஸோ நம்ம முந்தைய ஆச்சாரியர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எஸ் பிரபு, படிங்கோ அடுத்தது. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தில் இது மேல ஏத்திட்டாங்களே, இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீல ரூபகோச சுவாமி உற்சாகத்துடன் இருந்தால், நம்பிக்கை கொள்ளல், பொறுமையுடன் இருத்தல், விரும்பத்தகாதவர்களிடம் சங்கத்தை கைவிடுதல், கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுதல், பக்தர்களுடன் சங்கம் கொள்ளுதல் எனும் அறிவுரைகளை ஒருவர் உறுதியாக பின்பற்றினால் அவர் பக்தி தொண்டியில் நிச்சயமாக முன்னேற்றம் காண்பார். இது தொடர்பாக ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் பின்வருமாறு கருத்துரைக்கிறார். தத்துவ அனுமானத்தால் ஒரு நிமிஷம் தத்துவ அனுமானத்தால் அறிவை விருத்தி செய்தல், பலநோக்கு செயல்களின் முன்னேற்றத்தின் மூலமாக பௌதீக செல்வங்களை திரட்டுதல், யோகா சித்திகளை விரும்புதல் ஆகிய அனைத்தும் பக்தி தொண்டியின் கொள்கைகளுக்கு முரணானவை. இத்தகைய நிரந்தரமற்ற செயல்களுக்கு எந்தவித கவனமும் செலுத்தாமல் ஒருவன் தனது கவனத்தை பக்தி தொண்டியில் கட்டுப்பாட்டு விதிகளை நோக்கி திரும்ப வேண்டும். பகவத்கீதை 2.69 கூறுகிறது, யா நிஷா சர்வபூதானம் தஸ்யாம் சகத்தி ஜாகர்த்தி ஷாம் ஷாமி யாஷாம் ஜாகரதி பூதானி ஷா நிஷா பஷ்யோதே முனே. எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அது சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழித்து எழும் நேரமாகும். எல்லா உயிர்களுக்கும் விழித்து எழும்போது நேரமோ அது தன்னை அறிந்த முனிவனுக்கு இரவாகிறது. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸோ இங்கே ரொம்ப அழகா அசங்கம் என்னது ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. நம்ம இப்போ இதான் இந்த வருஷத்தில் என்னது? ஃபஸ்ட்டு உற்சாகான், நமக்கு உற்சாகம் வேணும். நிச்சயாத், நம்பிக்கை வேணும். தைரியாத், பொறுமை வேணும்.
ஓகே. அடுத்தது சங்கத்தியாக, விரும்பத்தகாதவர்களுடைய சங்கத்தை விட வேண்டும். அண்டு கட்டுப்பாடு விதிகளை பின்பற்றுதல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தர்களுடைய சங்கம் கொள்ளும், பக்தர்களுடைய சங்கம் பக்தர்கள் இல்லாதவர்களுடைய சங்கத்தை விட்டு விடுவது. ஸோ இந்த 6ம் தான் பக்தியில் நம்மளை முன்னேற்றம் செய்யக்கூடியது. யார் சொன்னா இது? ஷீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்லியிருக்கார்? தத்துவ அனுமானத்தால் அறிவை விருத்தி செய்தல். அத தத்துவம்னா என்ன? ஒரே ஒன்று தான் தத்துவம். தத்துவங்கிறது அப்சல்யூட் ட்ரூத். தெர் இஸ் ஒன்லி ஒன் காட் அண்ட் தெர் இஸ் ஹீ இஸ் ஆல் காஸ் ஆஃப் ஆல் காசஸ். அவருக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, அவருக்கு பின்னாடியும் கிடையாது, அவர் ஒருவர் தான் முழுமுதற் கடவுள். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கை அதான் அவர் சொல்றார், என்ன? தத்துவ அனுமானத்தால் அறிவை விருத்தி செய்தல். பகவான் மட்டும்தான் அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு அறிவினால நம்மளுடைய இருக்கக்கூடிய அறிவை விருத்தி செஞ்சுக்கணும். பலநோக்கு செயல்களின் முன்னேற்றத்திற்காக இல்லை. பலநோக்கு செயல்கள்னா என்ன? நிறைய பெனிஃபிட்டை எதிர்பார்த்து, எனக்கு சேலரி நிறைய வேணும், ப்ரமோஷன் வேணும், ஏன்னா நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பலநோக்கு செயல்களை நினச்சி நம்ம அந்த முன்னேற்றம் அடைகிறோமே, அது உண்மையான முன்னேற்றம் கிடையாது. அது வெறும் இந்த மெட்டீரியல் ஆப்புலன்சஸை சேகரித்து வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். அப்புறம் யோக சித்திகளை விரும்புதல், அவை அனைத்தும் பக்தி தொண்டின் கொள்கைகளுக்கு முரணானவை. பக்தியும் யோகாவும் ரெண்டும் சேம் கிடையாது. யோகாங்கிறது என்னது? சித்தி, நியம் ஆசன் பிராணாயாம் பிரத்யாகார. இந்த பக்தி யோகா அப்படிங்கிறது என்னது? பகவானுடைய சேவைக்காக எல்லாத்தையும் சேர்க்கறது. யோகானா சேர்க்கறது, கரெக்டு. மனசை பகவான்கிட்ட சேர்க்கறது. நம்ம பார்க்குறதெல்லாம், ஓ இது ரொம்ப அழகாக இருக்கே, என்னோட பகவானுக்கு நன்னா இருக்குமே இது போட்டா அப்படின்னு எல்லாத்தையும் பகவான் கூட சேர்க்கறதுக்கு தான் பக்தின்னு பேர். அனாசக்த சேத்த விஷயான் யதார்கம் உபயுஞ்சத்தே நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் வச்சதே. யுக்த வைராக்கியம் அப்படின்னா என்ன? யுக்தனா சேர்க்கறது. திருப்பியும் எதை பார்த்தாலும் சரி அதை ஞாபகத்தை அப்படியே பகவான் மேலே கொண்டு வருது. யாரை பார்த்தாலும் சரி பகவான் கூட அவளை சேர்க்கறது. இதுக்கெல்லாம் பேர் தான் யுக்த வைராக்கியம். ஓகேயா? ஹரே கிருஷ்ணா. நீங்கள்லாம் ஏற்கனவே ஃபல்கு வைராக்கியம் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? யுக்த வைராக்கியத்துக்கு ஆப்போசிட் ஃபல்கு வைராக்கியம். ஓகே. ஸோ இதான். ஒரே நிமிஷம். எஸ். யானிஷா சர்வபூதானாம். நிஷான்னு என்ன? ராத்திரி, இருட்டு. இப்போ பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவா? நம்ம பக்தி வினோதா டாக்கூர், ஷீலா பிரபுபாத், இவாளெல்லாம் என்ன பண்ணுவா? கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 9 மணி வாக்கில் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு 9 to 10 இல்லை 9 to 9:30 9:40 அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு 2 மணி மட்டும் புக்கு எழுதுவா. அப்புறம் அவள் 2 மணிக்கு தூங்குவாள். அப்படி ஆனால் அவள் முதல்ல ஒரு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு பக்தி தொண்டு பண்ணுறாள். பட் இந்த யானிஷாங்கிறதுலாம் என்ன? பக்தர்களுக்கு எப்போ ராத்திரி நேரமோ அப்போ தான் இவாளுக்கு பகல் நேரம் ஆறுது. ஜாகிரதி. நம்ம பக்தர்களுக்கு நம்ம 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுனால ஒரு 2 மணி மத்தியான நேரத்துலலாம் அப்படியே நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம். வேலையில் இருந்தால் கூட நமக்கே தெரியாமல் கண்ணை சொல்லிட்டு நமக்கு வரும் இல்லையா? ஏன்னா நம்ம சீக்கிரம் தூங்கி ரொம்ப சீக்கிரமாக எழுந்துக்கிறோம். ஆனால் அதே இது பக்தர்கள் இல்லாதவாள்லாம் என்ன பண்ணுவா? தூங்கி காலங்காத்தால 2 மணி 3 மணிக்கு நம்ம எழுந்துக்கிற நேரத்தில் தான் அவள் தூங்க போவாள். அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு எழுந்துப்பா. அதான் சொல்கிறதுங்க, எல்லா உயிரினங்களுக்கும் எது இரவோ அது சுயக்கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழித்திருக்கும் நேரமாகும். சுயக்கட்டுப்பாடு உள்ளவன் யாரு? பக்தன். ஏன் இது சொல்கிறது? மற்றவாளுக்கெல்லாம் கட்டுப்பாடு கிடையாதா? கிடையாது. மற்றவா இந்திரியங்களை மேய விட்டுட்டா. ஆனால் கண்ணி எங்கே கூப்பிட்றதோ அங்கே போவா. காது பகவானுடைய பாகவதத்தை கிளாஸை தவிர மற்ற எது நடந்தாலும் சரி அவளோட காது அதுக்கு செவிடாயிடும். ஏதோ செவிடுன்னு நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். சடன்னாக அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா அப்படி என்ன சொன்ன, கிருஷ்ணா சொன்னியா அப்படின்னு கேட்பா. உலகத்துள்ள விஷயங்களுக்கு அவளுக்கு காது செவிடு. ஸோ இந்த புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புலன்களை கட்டுப்படுத்துவதோட வாழ்க்கை ரொம்ப வேஸ்ட்டு. மனம் போன போக்கில் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? ஸோ அவெல்லாம் மனம் போயில்லை போக்கில்
போக்கில் போகிறவான்னு அர்த்தம். ஆனால் அது இப்போ தெரியாது, சின்ன வயசில் தெரியாது. சின்ன வயசில் கல்லை தின்னாலும் கல்லை கரைக்கும் சக்தி இருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லை. நம்ம என்ன சொல்கிறது, வேலை பண்ணுறது, நாக்கடக்கம் மட்டும் இல்லை, மற்ற எல்லா புலன்களையும் அடக்கமே சின்ன குழந்தையிலேருந்து சொல்லி கொடுக்கணும். கௌமாரா சாச்சரேத் பக்த பிரகலாத் என்ன சொல்கிறார், எப்போலேருந்து பக்திக்கு வரணும்? கௌமாரம், சின்ன வயசுலேருந்தே வரணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதான் அந்த புலன்களை பகவானுடைய சேவைக்காக, பகவானோட சேவையில் ஈடுபடுத்தி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேயா? ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் எது இரவோ அது சுய கட்டுப்பாடு இல்லாதவாளுக்கு பகல் பொழுது. அவள் காத்தால 2 மணிக்கு தூங்கிட்டு மத்தியானம் 2 மணிக்கு எழுந்திருப்பாள். ஓகே? ஸோ அதான் அது நம்ம கிருஷ்ண பாவனாமிர்த இயக்கத்தில் நம்மளாம் காலங்காத்தால ஏந்துட்டுருவோம் இல்லைங்கள. ஆனால் ராத்திரி சீக்கிரம் நம்ம தூங்க போவோமாங்கிறது சொல்ல முடியாது. கோவிலெல்லாம் வேலை பண்ணால் எப்போ அந்த வேலை முடியறதுன்னே நமக்கு தெரியாது. ஹரே கிருஷ்ணா. எஸ், யார் படிக்கிறேன்? புரிஞ்சுதா இது மட்டும்? ஹரே கிருஷ்ணா. இறைவனின் பக்தி படிங்க பிரபு. இறைவனின் பக்தி தொண்டே ஜீவராசியின் உயிர் மூச்சாகும். அதுவே மனித வாழ்வின் நோக்கமும் மிக உயர்ந்த பக்குவ நிலையும் ஆகும். இவ்விஷயத்தில் ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் மன அனுமானம், பல்நோக்கு செயல் அல்லது அஷ்டாங்க யோக பயிற்சி முதலிய பக்தி தொண்டு அல்லாத செயல்கள் அனைத்தும் நீடித்த நன்மையை ஒருபோதும் வழங்காது என்பதில் ஒருவருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். பக்தி தொண்டியின் பாதையில் உள்ள முழு நம்பிக்கை ஒருவனுக்கு அவன் விரும்பிய இலக்கை அடைவதற்கு உதவும். ஆனால் மற்ற பாதைகளை பின்பற்றுவதில் உள்ள முயற்சி அமைதியற்ற நிலையை மட்டுமே வழங்கும். ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்தில் மேல ஏத்திட்டீங்களே, ஏத்திட்டேன் பிரபு. 10வது கந்தத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ள யாரேனும் இதர நோக்கங்களுக்கு சுடுந்தவனங்களில் கடுந்தவங்களில் ஈடுபட விரும்பி அதற்காக பக்தி தொண்டினை கைவிட்டால் அவர்களிடம் உன்னத அன்பு தொண்டினை பற்றி தகவல் இல்லை என்பதால் உயர்ந்த தவங்களை புரியதலும் அவர்களின் மனம் தூய்மை அடைவதில்லை. அதில் ஒருவன் தெளிவான நம்பிக்கையை கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணன். ஹரிபோல். எஸ், பக்தி நம்பிக்கையில தான் ஸ்டார்ட் ஆகுது. பக்தி நவவிதா ப்ராசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நவவிதா ப்ராசஸ் இன் பக்தி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க பிரபு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், தாஸ்யம், சத்யம், பந்தனம், சத்யம், அர்ச்சனம், பந்தனம், பாத சேவனம், ஹரிபோல், ஆத்ம நிவேதனம். சொல்லிட்டேன். வெரி குட். ஹரே கிருஷ்ணா. ஸோ இது பக்தியினுடைய அங்கங்கள். இதுல எதை வேணா நம்ம பக்தியில பின்பற்றலாம். ஸ்ரவணம் மூலமா பகவானை அடைந்தது யாரு? ஸ்ரவணம் மூலமா பரீட்சித் மகாராஜ். ஹரிபோல். ஸ்ரவணம் மூலமாவே அடைஞ்சார். அடுத்தது கீர்த்தனம் மூலமா. இப்ப அவர் ஸ்ரவணம் மூலமா அடைஞ்சார்னா யாரோ சொல்லி தானே அவர் கேட்டிருக்காரு. யார் சொன்னா? சுகபிரம்ம மாதாஜி. ஸோ கீர்த்தனத்துக்கு எக்ஸாம்பிள் சுகதேவ கோஸ்வாமி. ஸ்ரவணம், கீர்த்தனம். அடுத்தது விஷ்ணு ஸ்மரணம். எப்ப பாரு பகவானே நினைச்சுட்டு இருந்தது யாரு? பிரஹ்லாத் மகாராஜ். ஹரிபோல். தென் பாத சேவனம். பாதத்துக்கு ஒருத்தர் தான் சேவை பண்ணுவா. யார் அது? அனுமான். ஓகே. இன்னொன்னு மகாலட்சுமி. எஸ், மகாலட்சுமி. ஹரிபோல். ஸோ அது பாத சேவனம். அதுக்கப்புறம் அர்ச்சனம்.
ஹரே கிருஷ்ணா. அர்ச்சனை மூலமாக பகவானை அடைந்தது யாரு? பிருத்து மகாராஜ். பிருத்து மகாராஜ் என்ன பண்ணுவார்? அவர் மகாராஜ். மகாராஜ்னா யாரு? சாதாரண கிங்குக்கு ஈக்குவல் கிடையாது. மகாராஜாக்கும் அரசருக்கும் என்ன வித்தியாசம்? மகாராஜாக்கள்லாம் மலைகளையும் ஆளுவார், நிலங்களையும் ஆழ்வா, நீரையும் ஆழ்வா, கடலையும் ஆழ்வா. ஓகே, அவாதான் மகாராஜா. ஓகே, ஸோ அந்த பிருத்து மகாராஜ் வந்து மகாராஜாவா இருந்தா கூட எப்போ பாரு பகவானுக்கு அவர் வந்து அர்ச்சனம் பண்ணிகிட்டே இருப்பார். அவரோட அரண்மனையில் அவ்வளோ எங்கே பார்த்தாலும் ஆல்டர்ஸ். கிருஷ்ணர் போய் 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 அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பார். எந்த வழியில் எங்கே போனாலும் அரண்மனை அவெல்லாம் கேட்கவா வேணும். ஸோ ஆனால் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் இருப்பார். ஸோ அவர் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். தென் அப்புறம் அர்ச்சனை வந்தனத்துக்கு யாரு? அக்ரூரர் கீழே மாதாஜி. விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறது யாரு? அக்ரூரர் மாதாஜி. கரெக்ட், வெரி குட். அக்ரூரர். அக்ரூரர் பகவானை கூப்பிட்றதுக்கு விருந்தாவனுக்கு போகணுன்னு இவன் கம்சன் சொன்னான்னா, அப்போலேருந்து இந்த சில பேர்லாம் பண்ணுவா, இந்த இப்படி விழுவா, தண்டவத் பண்ணிட்டு இங்கேருந்து அடுத்த தண்டவத்தை ஆரம்பிப்பா, அடுத்தது இங்கேருந்து அடுத்த தண்டவத்தை ஆரம்பிப்பா, அப்படி விழுந்து விழுந்து போவா. லிட்ரலாக அவரும் அப்படி தான் விழுந்து 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 தான் மதுராவுக்கு வந்தார். சாரி, மதுராலேருந்து விருந்தாவனுக்கு வந்தார். ஸோ வந்தனம் அப்படியே வந்தனம் பண்ணிகிட்டே வந்தார். சிவனம் கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம். பாதசேவனம் லக்ஷ்மி நமக்கு தெரியும். அப்புறம் வருது தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். தாசியம் ஹனுமார் தெரியும், சாக்கியம் வந்து இப்போதைக்கு அர்ஜுனர் வச்சுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டு ஆத்ம நிவேதனம். அது யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. தன்னைத்தானே பகவானுக்கு கொடுக்கறது, அதானே ஆத்ம நிவேதனம். ஸோ அவர் வந்து டோட்டலாக சரணடைஞ்சிட்டார் இல்லையா? பகவானே உன்னோட 3வது அடியை என் தலையில் வை, நான் உனக்கு சரணடைந்தேன்னு சொன்னார் இல்லையா? ஓகே, இது வந்து ஆனால் நம்ம 9 டைப்ஸ் ஆஃப் பக்தி. நான் கேட்டது என்ன? பக்தி ப்ராசஸ். ஹரே கிருஷ்ணா. ப்ராசஸ்னா என்ன? ஒன் ஆஃப்டர் ஒன் சீக்வென்ஸாக போகிறது தெரியலையா? ஓகே, ஸ்ரத்தா இப்போ ஞாபகம் வருதா? ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி இல்லையா? ஓகே, சரி. ஓகே, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்திங்கிறது நம்ம இதய தூய்மை. இதயத்தில் உள்ள காமக்ரோத லோப மோக மதத்தெல்லாம் போக்கி இதயத்தை தூய்மை பண்ணக்கூடியது அனர்த்த நிவர்த்தி. அனர்த்தங்களை வேரோடு பிடுங்கி எரியறது. அப்புறம் அனர்த்த நிவர்த்திக்கு அப்புறம் வருது நிஷ்டா. அதுக்கப்புறம் தான் திருடமான நம்பிக்கையே நமக்கு. அந்த 4 ஸ்டேஜ் முடிஞ்ச அப்புறம் 5வது ஸ்டேஜில் தான் வரும். அதுக்கப்புறம் வேண்டாத இது, ஐ மீன் என்ன சொல்றது, ஸ்ரத்தா, சாத்சங்கம், பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி. அப்புறம் பகவான் மேலே ஒரு ஆசக்தி வரும், ஒரு ருச்சி, டேஸ்ட் டெவலப் ஆகும். அப்புறம் பாவா, பிரேமா. ஓகேயா? இதான் நவவிதா பக்தி ப்ராசஸ். அது வந்து 9 லிம்ஸ். அதில் எதை வேணால் ஒருத்தர் ஃபாலோ பண்ணி பகவான்கிட்ட போயிடலாம். இது ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதுவும் எப்படி? சீக்வென்ஸ் வைஸாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமேன்னு ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. போகலாமா அடுத்ததுக்கு? சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, யார் படிக்கிறேன்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. 10வது 10வது. ஸ்கந்தத்தில் 10வது மாதாஜி இன்னும் மேல இருக்காது, மேல, ரொம்ப மேல இருக்கா? இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, ஸ்கிரீனை தள்ளுங்க. இப்போ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கரெக்டா தான் இருக்கீங்க மாதாஜி. இல்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்தது. அதுக்கு முன்னாடி படிச்சுட்டோம் இல்லையா பிரபு? 10வது ஸ்கந்தத்தில் இதில் ஒருவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் மட்டும் படிச்சுட்டோம். ஓகே, படிங்க மாதாஜி. 10வது ஸ்கந்தத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளது, மன அனுமானனுக்கும் பலநோக்கு கர்மிகளுக்கும் கடுந்தவர்களை செய்யக்கூடும் என்ற போதிலும் அவர்களுக்கு பகவானின் தாமரை திருவடிகளை பற்றிய தகவல் தெரியத்தால்
அவர்கள் தெரியாததால் தெரியாததால் அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றார். ஆனால் பகவத் அடைகின்றனர். பக்தர்கள் ஒருபோதும் ம். வீழ்ச்சி அடைவதில்லை. பகவத்கீதையில் 9.31 முழு முதல் கடவுள் பின்வருமாறு அர்ஜுனனிடம் உறுதி கூறுகின்றார். சைத்தன்யா பிரஜாஹிதி நமே கௌந்தேய பக்த க- கௌந்தேஷ பிரதிஜாஹி நமே கௌந்தேய பிரதிஜானீஹி. பிரதிஜானி ஹி ந மே பக்த பிரணஷ்யதி. குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. பகவத்கீதை ஓகே. படிக்கலாமா? ஓ இது படிக்கலாமா? மட்டும் பார்க்கலாம் மாதாஜி. இது மட்டும் பார்த்துட்டு அப்புறம் போகலாம் டைம் இருந்தா. ஓகேயா? ஓகே, ஹரே ஆ, ஹரே கிருஷ்ணா. பகவான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பகவான் என்ன சொல்றார்? நமே பக்த பிரணஷ்யதி. என்னுடைய பகவான் பக்தனுக்கு என்னைக்குமே அழிவுங்கிறதே கிடையாது. இது என்ன வரிசை? சிப்ரம்பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தைய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷ்யதி. அவர் சொல்றார், எப்போ அந்த பீஷ்மர் ஒரு வாடி சொன்னார் இல்லையா, ஓ கிருஷ்ணா நாளைக்கு உன்னை வெப்பன் எடுக்க வைக்கிறேன் பாருன்னு. அந்த பீஷ்மருக்காக ஆயுதத்தை எடுத்தார். தேரோட்டியா இருந்தவர் தேர்லேருந்து கீழே குதிச்சு அப்படியே அந்த வீலை பிச்சு இழுத்து அப்படியே வீல்னா என்னதுங்க, அந்த சக்கரத்தை எடுத்து பிச்சு எடுத்து சக்கரத்தை வச்சு அவர் கொல்ல போறார் பீஷ்ம பிதாமர். பீஷ்மர் சிரிக்கிறார், பத்தியா நீ ஆயுதத்தை தொடமாட்டேன்னு நீ ப்ராமிஸ் பண்ண, நான் உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன் பாருன்னு ப்ராமிஸ் பண்ணேன், ஏன் ப்ராமிஸ் சரியா எடுத்து பத்தியா அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ பகவான் வந்து அப்படி புன்னகை சிரிக்கிறார். ஏன்னாக்க நீ சொன்னியேங்கிறதுக்காக தான் என்னுடைய வார்த்தையே விட்டு கொடுத்து நான் சொல்லியிருந்தேன் எடுக்க மாட்டேன்னு, அதை பொய்யாக்கிட்டு நீ சொன்னது உண்மை அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஆயுதத்தை எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். நமே பக்த பிரணஷ்யத்தை, என்னுடைய பக்தனை என்னைக்கும் நான் அது என்ன சொல்றது, கீழே விட மாட்டேன், நான் தூக்கி பிடிச்சு வச்சுப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆக்சுவலாக இது என்ன சொல்றது, அந்த பீஷ்ம பிதாமர் அந்த இதை எடுத்துன்னு போகும்போது பகவான் பீஷ்ம பிதாமர் வந்து பெருசாக சிரிச்சாராம். பகவானும் முஸ்குரான என்ன சொல்றது, புன்முறுவலோட சிரிச்சாராம். என்ன பீஷ்மர் நினைக்கிறார் உன்னை நான் தூக்க வச்சுட்டேன் பத்தியா அப்படின்னு. பகவான் நினைக்கிறார், அட முட்டாளே உனக்கு தெரியலையா, நீ நான் எடுப்பேன்னு சொன்னியே அந்த வார்த்தையை காப்பாற்றணும், நான் சொன்ன வார்த்தை பொய்யானாலும் பரவாயில்ல, என் பக்தன் சொன்ன வார்த்தை சரியாகணுங்கிறதுக்காக தாண்டா நான் இதை எடுத்தேன் அப்படின்னு பகவான் புன்முறுவல் சிரிக்கிறாராம். ஓகேயா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமே பக்த பிரணஷதி, என்னுடைய பக்தனுக்கு என்றைக்குமே குறைவுங்கிறது கிடையாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. போரும் மாதாஜி, அது அடுத்த வருஷம் நான் ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டுக்கலாம். யாருக்காவது இது மட்டும் படிச்சதில் ஏதாவது டவுட் இருக்கா? சந்தேகமே இல்லையா? புரியலையா நான் சொன்னது எதுவுமே? புரிஞ்சுது மாதாஜி. சந்தேகம் இல்லையா? இல்ல மாதாஜி. ஹரிபோன். ஓகே, எஸ், அடுத்தது பின்ன படிங்க. பகவத்கீதையின் மற்றொரு இடத்திலும் 2.40 கிருஷ்ணர் கூறுகிறார், நேகபி கர்மா நோஷோ ஸ்ரீ பிரத்யவாயோ ந வித்யதே பிரபுஜி நான் சொல்றேன், ரிப்பீட் பண்றேங்களா? சொல்லுங்க மாதாஜி. நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே. எப்படி படிச்சா நான் எப்படி மாதாஜி சொல்லுவேன்? ஓகே, நேகா விக்ரம நாசோஸ்தி, நேகபி கர்மா நோஷோ நாசோ நாஷாஸ்தி, அதுல அழிவே கிடையாது, நாஸ்தி பிரத்யவாயோன வித்யதே, பிரத்யவாயோன நாவித்தோ வித்யதே வித்யதே ஸ்வல்பம் அப்யஸ்ய ஸ்வல்பம் தர்மஸ்ய அப்யஸ்ய தர்மஸ்ய தத்ர
திராயத்தே மகத்தோ ராயத்தே பயாத். மகதே பயத். ம் சரி, பயாத். ஓகே. இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிகவும் பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை ஒருவனை காக்கும். காக்கும். ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வருஷம். இதில் என்ன சொல்றா, நேகா விக்ரம நாஷோ, நாசமே கிடையாது, நாஸ்தி. இந்த பாதையில் அழிவுங்கிறதே கிடையாது. உள்டா என்ன ஆகும், ஸ்வல்பம் அப்பியச, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இத்தினூண்டு என்ன பண்ணினா, தர்மம் பண்ணினா கூட என்னாகும், அது நம்மளை தூக்கி விட்டுரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிறவியில் நம்ம என்ன இத்தினூண்டு பக்தி பண்ணியிருந்தா கூட அடுத்த பிறவியில் அங்கேருந்து எடுத்துன்னு போனால் போகிறோம். ஆரம்பத்துலேருந்து பக்தியில் வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து பாகவதத்தில் ஒரு 5 கேண்டோ படிச்சுட்டு அப்புறம் இந்த ஆத்மா உடலை விட்டு போயிடுத்துன்னா அடுத்த பிறவியில் 6வது கேண்டத்துலேருந்து தான் படிப்போம். அந்த 5 காண்டத்தில் படித்ததோட ஞாபகம், நாலேஜ் நமக்கு அப்படியே இருக்கும். அதுதான் நேகா விக்ரம நாஷோ நாஸ்தி. அந்த வழியில் கொஞ்சம் கூட யாருக்குமே குறைவுங்கிறது கிடையாது. ஓகே, பிரத்யவாயோன்னு வித்தியத்தை. அப்புறம் ஸ்வல்பம் அப்பியசிய, இத்தினூண்டு பக்தி தொண்டு பண்ணியிருந்தா கூட திராயத்தே மகத்துவபயாத், அது வந்து நம்மளை தூக்கி விட்டுரும். ஓகேயா, புரிஞ்சுதா? ஸோ அதனால் ஐயோ நான் இவ்வளோ பக்தி பண்ணேனே, இவ்வளோ பக்தி பண்ணேனே, சடன்னாக சாக போகிறேனேன்னு நினைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எவ்வளோ பக்தி நம்ம பண்ணினோமோ அது வந்து அது பல மடங்கா நமக்கு பலனை மட்டும் கொடுக்கறது அல்ல, வேற ஏதாவது நம்ம தெரியாமலே இத்தினோண்டு லைக் நிறைய வாட்டி விஷயங்கள் நடக்கும் இல்லையா, நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஏதாவது கிருமிகளை கொண்டுடுவோம், இல்லை ஏதோ சாப்பிட்ற இதில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருந்தால் கூட நம்ம தெரியாமல் சாப்பிட்டுடுவோம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பாவங்களை கூட இந்த இத்தினோண்டு புண்ணிய விஷயங்கிறது வந்து நம்மளை காப்பாற்றும். ஓகேயா, ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தரூபஸ்ய கிருபா சிந்து பயவச்ச பतितान पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णववृंद की जय, शीला प्रभुपाद की जय, नेक्टर ऑफ इंस्ट्रक्शन की जय, शीला रूप गोस्वामी की जय. ऑल ग्लोरीज टू assembled devotees, हरे कृष्णा. ऑल ग्लोरीज टू assembled devotees, हरे कृष्णा. ऑल ग्लोरीज टू गुरु एंड गौरांगा. हरि हरि बोल, हरे कृष्णा. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? மாதாஜி, பிரபுஜி, ஒரு சந்தேகமும் இல்லையா? சந்தேகம்னா நீங்க படிக்க வச்சா எப்படி சந்தேகம் இருக்கும் மாதாஜி? மாதாஜி நீங்க படிக்க வச்ச சந்தேகமே வராது. நல்லா படிக்க வச்சிருக்கீங்க மாதாஜி. அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம் மாதாஜி. ஒத்துரை நான் தெரிஞ்சுட்டு சொல்லி கொடுக்க அப்படி விடவே கிடையாது. பிரபுபாதாவோட பர்பட்லாம் ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போதும் ஒவ்வொரு புது அர்த்தம் நமக்கு வரும். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம திருப்பி படிச்சுட்டே இருக்கணும். நான் லேட்டா தான் இப்பதான் பார்த்தேன் இந்த மெசேஜ. நீங்க சைவனின்னு போடுறது வேலை சித்ரா லேகான்னு போட்டிருக்காங்க எல்லாத்துலயும். ஓ அப்படியா? உங்க பேரு போடுறது வேலை. ஆமா, அவங்க பேரு முழுங்க அழகா போட சொல்லுங்க. ஓகே, சித்ரலேகா காருண்ய தேவி தாசி. ஆமா, இது யாரு போட்டிருக்கு? இல்ல மாதாஜி, சித்ரலேகா மாதாஜி இருக்கா? சித்ரலேகா மாதாஜி நோட்டீஸ்ல எல்லாம் சித்ரலேகான்னு போட்டிருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்களா? கரெக்ட். ஓகே மாதாஜி, யாரு போடுறான்னு எனக்கு தெரியாது, நான் குரூப்ல இல்ல. யாரோ தப்பா அடிச்சிருக்காங்க, அத மாத்திக்கணும். அதனால பரவாயில்ல. புரிஞ்சுக்கிறவங்க நம்ம மாதிரி புரிஞ்சுருவாங்க. அப்புறம் புதுசா வரவங்களுக்கு அது தெரியல. கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாரும் சந்தேகம் ஒண்ணும் இல்லையே? இல்ல மாதாஜி, தேங்க்யூ. ஓகே, ஹரே. சோ மீட்டிங் முடிச்சுக்கலாமா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆல் க்ளோரிஸ் டு assembled devotees. ஹரே கிருஷ்ணா. 4 மணில இருந்து காலை 4 மணில இருந்து அயராம உழைக்கிறீங்க மாதாஜி. எஸ் கம் இன். என்ன மாதாஜி? ஏர்லி மார்னிங் 4 o'clock இருந்து யூ ஆர் 4:30. ஆமா, இல்ல அது மாதாஜி நம்ம கையில எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மாதாஜி. நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம கையில இருக்கா சொல்லுங்க. இல்ல இருந்தாலும் கூட நீங்க நல்ல எந்திரிச்சு நேரத்துல தூக்கம் வந்துருதேன். அப்படி நம்ம குரு கௌராங்காவோட மர்சி மாதாஜி. அதுதான். ஓகே, அது ஹரே வேணும். கிருஷ்ணா. அது வேணும் மாதாஜி. தேங்க்யூ. ஹரி ஹரி போல்.